எல்டோ நல்ல தேவன் நல்ல சுகப்பிரசவத்தை தருகிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. கர்த்தர் பாருங்க எதெல்லாம் சொல்றாருன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? நல்ல தேவன் நல்ல சுகப்பிரசவத்தை தருகிறாராம். வாசிப்போம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அதற்கு மருத்துவச்சிகள் நர்சஸ் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சிகள் அவர்களிடத்திற்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். ரிப்போர்ட் கொடுக்குறாங்க நர்சஸ்லாம் பார்வோன் ராஜாட்ட. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. எகிப்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மாதிரி அவங்களாம் கிடையாது. அவங்க நல்ல பலசாலிகள். நர்சஸ்லாம் போகிறதுக்கு முன்னதாகவே அவங்களாவே சுகப்பிரசவத்தை அடைஞ்சிடுறாங்க. அவங்க நல்ல பலம் உள்ளவர்கள். எனவே நல்ல சுகப்பிரசவம் அவங்களுக்கு அடைகிறது. ஏனென்றால் நல்ல தேவன் அவங்க கூட இருக்கிறாரு. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன், அவருடைய முற்பிதாக்களின் தேவன் அவங்க கூட இருக்கிறனால பிள்ளைகளை எளிமையாக என்ன செஞ்சிடறாங்க, பெற்றுறாங்க. ஆகவே ஒவ்வொரு குடும்பத்தாரும் இதை விசுவாசிக்கணும். எங்கள் வீட்டில் யாருக்கும் ஆப்ரேஷன் பிரசவம் கிடையாது. எல்லாருக்கும் சுகப்பிரசவம் தான். சுகப்பிரசவம் மாத்திரம் இல்லை, நல்ல சுகப்பிரசவம். ஆமே. குழந்தைய பெற்றேன், வழியே தெரில, போனேன் டக்குன்னு பெற்றுட்டேன், அவ்வளோதான். துடிச்சு கத்தி உருண்டு பிறண்டு ஆஸ்பத்திரி அலண்டு அப்படிலாம் கிடையாது. நல்ல சுகப்பிரசவம். நல்ல தேவன் நல்ல சுகப்பிரசவத்தை நமக்கு என்ன செய்கிறார், அருள்கிறார். ஆமேன். சத்தியவேதம் சொல்லுகிறது, அவருடைய கோத்திரத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. இப்ப சகோதரிகள் அதை போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. அவருடைய கோத்திரத்திலே பலவீனப்பட்டவள் ஒருத்தியும் இல்லை. இப்படிலாம் வசனத்தை போட்டு என்ன செய்யணும், ஆரம்ப நாட்களிலிருந்து விசுவாசிக்கணும். எனக்கு சுகப்பிரசவம் தான், எனக்கு ஆப்ரேஷன் கிடையவே கிடையாது. இப்பொழுதே இருந்தே விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணும் பொழுது தான் அந்த டைம் வரும் பொழுது ஈஸியாக இருக்கும். அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. ஆரம்பத்திலிருந்து என்ன செய்யணும், அதெல்லாம் விசுவாசிக்க